உயர்கல்விக்கான ஆலோசனைகளை வழங்கும் இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் என்று படிக்கலாம் இணைந்து வழங்கும் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். உயர்கல்வி தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி என்னென்ன படிப்புகளை யாரெல்லாம் படிக்கலாம், அதற்கான அடிப்படை தகுதிகள் என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை வழங்கி வரும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சி விளையாட்டுத்துறை சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்கின்றன, அப்படி படிப்புகளை முடிப்பவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் காத்திருக்கின்றன, விளையாட்டுத்துறையை தன்னுடைய கேரியர் சாய்ஸாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதை எத்தனை வயதில் நாம் தீர்மானிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கேள்விகள். அதுபோன்று விளையாட்டுத்துறை சார்ந்த வீரர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு அல்லது சாதனை படைத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அது போன்ற விஷயங்கள்லாம் வேலைவாய்ப்பில் எந்த அளவுக்கு வழங்கப்படுகிறது, படிப்புகளை தேர்வு செய்வதற்கு எந்த அளவுக்கு வழங்கப்படுகிறது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இது விளையாட்டு கல்விக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் மற்ற கேள்விகளை தவிர்ப்பது நிகழ்ச்சியோட கட்டமைப்புக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விளையாட்டுத்துறை சார்ந்த பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு உடற்கல்வி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். முனைவர் இளங்கோவன் அவர்களை நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். இந்த ஆண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் முதல் முறையாக பங்கேற்றிருக்கீங்க. எஜுகேஷன் சார்ந்த பல்வேறு துறைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராமில். பல்வேறு படிப்புகள் பற்றி சொல்லியிருக்கோம். பலரால் அறியப்படாத, பலருக்கு தெரியாத அந்த விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கோம். இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்த, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக நான் கருதுறேன். காரணம் என்னென்னா, விளையாட்டு, படிப்பு, விளையாட்டு அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக பிடிக்கும். படிப்பு அப்படிங்கிறது எதிர்காலத்தை நோக்கி நகர்றது, விளையாட்டுங்கிறது பொழுதுபோக்குது, அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. விளையாட்டு கல்வியாக வரும்போது அது ரொம்ப சீரியஸான விஷயமா மாறுதா, அல்லது அது ஒரு மகிழ்ச்சியான தருணம் அந்த மாதிரியான சூழல்லே இருக்குமா? இப்போ விளையாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற துறை மாதிரி இல்லை. இது ஒரு பிறந்த குழந்தை அது கத்தும் பாருங்கள், அப்போவே அங்கே அந்த தசைகள், அந்த உறுப்புகள் இயங்க ஆரம்பிக்குது. அதனால் இனம் புரியாத காலத்திலிருந்தே இந்த விளையாட்டுங்கிறது ஒரு துறையாக இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு மேம்பட்ட ஒரு நிலைக்கு வரோம் அப்படிங்கிறப்போ இந்த படிப்புகள் அப்படிங்கிறப்போ இன்னும் அது நமக்கு பயன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நிச்சயமாக. இப்போ என்னென்னா, விளையாட்டை என்னுடைய வாழ்க்கை சாய்ஸாக தீர்மானிக்கிற நிலைக்கு இந்த படிப்பு படித்து நான் பொறியாளர் ஆகணும், அல்லது மருத்துவர் ஆகணும், அல்லது வேறு பிரிவுகளை சார்ந்த ஒரு துறை வல்லுநராக ஆகணும் அப்படின்னு நினச்சி படிக்கிறது வேறு மாதிரியானது. விளையாட்டே என்னுடைய கேரியர் சாய்ஸாக நான் எடுக்கிறேன் அப்படின்னா இதை எந்த வயசில் நான் தீர்மானிக்கலாம், எந்த வயசில் தீர்மானித்தா சரியானதாக இருக்கும்? அதாவது ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது இப்போ இந்தியாவில் ஒரு அருமையான ஒரு கோல்டன் பீரியடை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரியோ ஒலிம்பிக்ஸ் வரப்போகுது. இப்போது அது இந்த ரியோ ஒலிம்பிக்ஸுக்கு டார்கெட் ஒலிம்பிக் போடியம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அதில் நல்லா விளையாடுற ஒரு 110 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவும் ஃப்ரீ. சாப்பாட்டிலேருந்து, உபகரணங்கள்லேருந்து, வெளிநாட்டுக்கு போகணுன்னா அங்கே பயிற்சி எடுக்கிறதுலேருந்து அவ்வளவும் ஃப்ரீ. ஒரு 4 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதில் ஏறக்குறைய ஒரு 70-80 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. அதாவது ரியோ ஒலிம்பிக்ஸுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு 100 பேருக்கு மேலே இதுதான் முதல் தடவையாக ஒலிம்பிக்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். இப்போவே ஒரு 94-95 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் 100 பேரை தாண்டிடுவோம். இதுக்கு முன்னால் ஒலிம்பிக்ஸ் பார்த்திங்கன்னா, லண்டன் ஒலிம்பிக்ஸில் 60 பேர் தான் அதிகபட்சமே அதிகம். இப்போ 100 பேருக்கு மேலே கலந்துக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 10 மெடலாவது வாங்கணும். இதுக்கு முன்னால் 6 தான் அதிகமாக இருந்தது போன ஒலிம்பிக்ஸில். ஒரு 10 மெடலாவது வாங்கணுன்னா ஒரு நல்ல நிலையை நோக்கி இந்தியா போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இப்போ அதில் ஒரு முழுசாக இயங்கிட்டு இருக்காங்கங்கிறது பார்க்கணும். இப்போது ஒரு 120 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசத்தில் 10 பதக்கங்களாவது வாங்கிட முடியாதா அப்படின்ற கனவோடு பயணிக்கிறது நாம் விளையாட்டுத்துறை சார்ந்து இன்னும் பல நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துதான். ஆமாம். ஏன்னா இதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விவசாய நாடாக இருந்தது. நமக்குன்னு ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், நமக்குன்னு ஒரு ஃபிட்னஸ் ஸ்டேட்டஸ், ஸோ இந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம உலக லெவலில் ஒரு நம்பர் 1 கண்ட்ரியாக நோக்கி போய்கிட்டு இருக்கப்போ இந்த ஹெல்த்து, விளையாட்டு இதில் நம்ம முன்னோடியாக இருந்தால் தான் நம்ம நல்லா ஷைன் பண்ண முடியும். அதுக்கு விளையாட்டு ரொம்ப அடிப்படையானது அப்படிங்கிறது. நிச்சயமாக. அடுத்தபடியாக கத்தார்லேருந்து தேவிங்கிற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தேவி, உங்களோட சந்தேகம் என்ன? சார், பையன் 12th முடிச்சிருக்கான். சரிங்க. அவன் பொங்கு காம்படிஷன்ல கோல்டு மெடல் 10 வாங்கியிருக்கான். அந்த பாயிண்ட் உங்களோட இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்கு. திரும்ப உங்க கேள்வியை ரிப்பீட் பண்ணுங்க. பையன் 12th முடிச்சிருக்காங்க, சிபிஎஸ்இ. ஓகே.
அவன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து கொங்கு சகோதரியா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல கோல்டு மெடல் 10 வாங்கியிருக்கிறான். ஓகே. அத்லெட்டிக்ஸ்ல அந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல எடுத்துக்கோங்க. நிச்சயமா. அதாவது அந்த தேவி உங்களோட கேள்வி அருமையான கேள்வி. பட் என்ன அதுன்னா அந்த உங்கள் பையன் வந்து எந்த லெவலில் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது தான். ஸ்கூலுக்குள்ளே நடக்கிறதுல வாங்கினா அது அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக இருக்காது. அதாவது இன்டர் ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் இப்படி மெடல்ஸ் வாங்கியிருந்தான்னா கண்டிப்பாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் அவனுக்கு மார்க்கு முன்னுரிமை தருவாங்க. நிச்சயமாக அந்த ஸ்போர்ட்ஸுக்கான முக்கியத்துவம். இப்போது இந்த பொறியியல் மருத்துவம் இந்த மாதிரியானதில் ஸ்போர்ட்ஸுக்கான ஒதுக்கீடு என்ன சார்? இதுக்கு என்ன க்ரைட்டீரியா வைக்கிறாங்க? இப்போ ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் 500 நல்ல விளையாட்டு வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது குறைஞ்சது ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஒரு முக்கியமான சீட்டாவது நமக்கு கிடைக்கும். அதே போல் ஆர்டினரியாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்குது பாருங்கள், அதில் யூஜி ப்ரோக்ராம் இப்போ இவங்க சொன்னாங்க +2 முடிச்சுட்டு இவன் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அந்த யூஜி ப்ரோக்ராமுக்கு போகணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு காலேஜுக்கு 3% உண்டு. அதாவது சாதாரணமாக எல்லா கோர்ஸும் ஒரு காலேஜில் இருக்குது அப்படின்னா ஒரு 35 to 40 சீட்டு ஸ்போர்ட்ஸுக்குன்னே இருக்கும். அதனால் அதை இப்போ வந்து யார் வருவா அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்களே ஒழிய கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இல்லை. ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருந்தாலே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அவன் என்ன படிப்பு வேணுங்கிறத அவனே செலக்ட் பண்ணி அதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கவுன்சிலிங்லேயும் அதுக்கு முன்னுரிமை நடத்துகிறாங்க இல்லையா ஸ்போர்ட்ஸ். அடுத்தபடியாக சென்னையிலேருந்து ஷெர்லின் நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஷெர்லின், உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சார், நான் பெர்லின் பேசுறேன் தாம்பரத்துல இருந்து. என்னுடைய பையன் வந்து ரோலர் ஸ்கேட்டிங்ல இருக்கிறான். 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான் இப்போ. பட் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்போ 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th 10th 11th 12th இந்த 4 வருஷத்து அவனுடைய அந்த ஸ்கேட்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட்ஸ் தான் வரும், அதுதான் வந்து என்ஜினியரிங்கோ இல்ல மெடிசன்லயோ வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து இப்ப நான் மெடிசன் இதை பத்தி பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து 3 சீட்டு தான் போட்டிருக்காங்க MBBS அட்மிஷனுக்கு. இப்போ இந்த இதுல வந்து எல்லா துறையை சார்ந்த விளையாட்டு வீரர்களும் வருவாங்களா, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த 3 சீட்டா அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் விளக்கமா தெரியும். அடுத்தது வந்து விளையாட்டுத்துறையை வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும், அதாவது பள்ளிகள் மூலமா கொண்டு வரதும். அடுத்தது வந்து தனியார் துறைகள், அதாவது இந்த ஃபெடரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சும் கொண்டு வராங்க. பட் ரெண்டுத்துக்குமே ஒரே விதமான மதிப்பீடு அந்த அட்மிஷனுக்கு இருக்குதாங்கிறது எனக்கு தெரியும். நிச்சயமாக உங்கள் சந்தேகங்களுக்கு இளங்கோவன் சார் அவங்களோட கேள்வி 2 கேள்வி முன் வச்சிருக்காங்க. ஒன்று, அந்த 3 சீட்ஸ் அப்படின்றது எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமானதா அல்லது குறிப்பிட்ட ஸ்போர்ட்ஸுக்கு மட்டுமா அப்படின்றது முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து என்னென்னா, பள்ளிகள் மூலமாக வர்றது அப்புறம் ஃபெடரேஷன்ஸ் மூலமாக வர்றது, இது ரெண்டுத்துக்கும் சம மதிப்பீடு தானா? அதாவது இவங்களோட கேள்வியை நம்ம பார்க்குறப்போ அந்த 3 சீட்டுங்கிறது ஜென்ரல், எல்லா விளையாட்டுக்கும் பொதுவானது. அதில் அவன் ஹையஸ்ட்டாக வராமல் பாருங்கள், யார் நல்ல பர்ஃபார்மன்ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது ஒரு இது. பொதுவாக ஒரு விளையாட்டுங்கிறப்போ ஒலிம்பிக்ஸில் இருக்கக்கூடியது விளையாட்டுக்கள், அந்த கிரிக்கெட் இந்த மாதிரி விளையாட்டுக்களை தேர்ந்தெடுக்கிறது நம்ம ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ இவங்க அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்போர்ட்ஸுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ்னால் இப்போ என்னென்னா, நீங்கள் ஸ்கூல்லேருந்து வர்றது ஒரு தனியார் ஃபெடரேஷனில் ஒரு உறுப்பினராக இருந்து அது மூலமாக வெளிப்படுறது, இது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான மதிப்பீடு தானா? இப்போ ஒரு கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான மதிப்பீடு கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, படிப்பு அப்படிங்கிறப்போ அந்த கல்வி நிறுவனத்திலேருந்து வரவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவன் இந்தியா லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணும் அப்படிங்கிறப்போ அந்த ஃபெடரேஷனுடைய ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே வருஷத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கிறது தமிழ்நாடாக தான் இருக்கும். ஏன்னா 5 வருஷமாக 100 கோடிக்கு மேலே தான் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 19 இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸுக்கு ஒரு 6 கோடி ரூபாய்க்கு மேலே ஸ்காலர்ஷிப்பு, அவார்ட்ஸு, வெகுமதி எல்லாம் கொடுக்குறாங்க. அதே போல் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் 27 அது என்ன சொல்லணுன்னா 27 கோடி ரூபாய்க்கு மேலே இப்போ ரீசெண்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணணும் அப்படின்னு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசு நினைக்குது. இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் லெவலில் ஒரு படிக்க போகணும் அப்படின்னா
ஏறக்குறைய 28 விளையாட்டு விடுதிகள் இருக்குது தமிழ்நாட்டில். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல். ஆமாம், இது ஒரு நல்ல டைம். இந்த இன்டர்வியூ நடக்கிறது ஒரு அருமையான டைம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வர 17ஆம் தேதி 7, 8, 9வது வகுப்பில் படிக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு சென்னை நேரு ஸ்டேடியத்துலேயும் திருவண்ணாமலையிலையும் செலெக்ஷன்ஸ் நடக்குது. 18ஆம் தேதி வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவர்களுக்கு நடக்குது. 18ஆம் தேதி மாணவிகளுக்கு நடக்குது. அது நம்ம ஸ்டேட் எஸ்டிஏடி தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு அவங்க இதை நடத்துகிறாங்க. அதில் போய் பயன்பெற்றுக் கொள்ளலாம். நிச்சயமாக இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி சரிகா சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் சரிகா, உங்களோட சந்தேகம் என்ன? சார், நான் வந்து இப்போ 12th முடிச்சிருக்கேன். ஓகே. 12th முடிச்சுட்டு இப்போ நான் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இது வரைக்கும் நான் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணதே கிடையாது. ஓகே, சொல்லுமா. உங்கள் தொலைக்காட்சியை இனிமேல் நான் வந்து ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, எதுவும் அச்சீவ் பண்ணலாமா சார்? நிச்சயமா. இளங்கவன் சார், இப்போ அவங்க இல்லை அப்படிங்கிறாங்க. பட் இனிமே கற்றுக்க வேண்டியதான். ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில், ஏன்னா பிபிஎட் எம்பிஎட் இப்படிங்கிற உடற்கல்வி கோர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் இன்டர் ஸ்கூலோ இன்டர் காலேஜோட்டோ ரெப்ரசன்டேஷன் வேணும். அதனால் இவங்க வந்து முதல்ல ஒரு காலேஜில் என்டர் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த காலேஜ் மூலமாக அவங்க அப்படியே விளையாட்டில் இன்வால்வ் ஆகி நம்ம நினைக்காது எதையுமே சாதிக்க முடியும். என்னன்னா அவங்களோட கேள்வி தான், 12வது வரைக்கும், அதாவது 17 வயசு வரைக்குமே நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பக்கம் எதுவும் பண்ணல, இதுக்கப்புறம் பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேள்வி கேட்டாங்க. ஸோ அதுக்கு நிச்சயமாக இது ஒரு பண்ணலாம். அவங்களோட வில் பவர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் ஏறக்குறைய ஒரு 8 வயசில் விளையாட ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல தருணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அட்லீஸ்ட் 12 வயசுலையாவது அவங்க 8 to 12 வயசுக்குள்ளே அவங்க ஃபிட்னஸோட ஏரியா, தன்னுடைய உடல் ஃபிட்னஸ் உடல் தகுதியை மேம்படுத்திக்கணும். 12 வயசுக்கு மேலே ஒரு பர்டிகுலர் கேமையோ ஸ்போர்ட்ஸையோ இது சூட்டபிளாக இருக்குமோ அந்த மாதிரி கேமை தேர்ந்தெடுக்கலாம் சொல்லுங்க. அடுத்தபடியாக கும்பகோணத்துலேருந்து பிரியாங்கிற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரியா, உங்களோட சந்தேகம் என்ன? ஹலோ, நான் வந்து செஸ்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஸ்டேட் லெவலில் ஜெயிச்சு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஓகே. 12th முடிச்சிருக்கேன். ஓகே. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா போட்டிருக்கேன். ஓகே. நான் வந்து 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணேன், 12th பண்ணலை. ஓகே. இதுக்கு வந்து எடுத்துக்குவாங்களா மார்க்கு? எவ்வளோ மார்க் எடுத்துக்குவாங்க? நான் ஸ்டேட் லெவல் வரைக்கும் பார்ட்டிசிபேட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், அதில் வந்து வின் பண்ணலை. ஓகே. ஆக்சுவலாக ஸ்டேட் லெவலில் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் எதுவும் ஸ்டேட் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் 12th தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, 11th இருக்கிற சர்டிஃபிகேட்ஸை வச்சும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் அதில் என்ன மார்க் எப்படின்னா, அந்த அவங்களோட இப்போ ஒரு 500 சீட்டு இருக்குது அப்படின்னா ஒரு 1000 பேர் வராங்கன்னா அவங்க விளையாட்டில் அவங்களுடைய மேம்பாடு எப்படி இருக்குங்கிறத பார்த்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், அதன் அடிப்படையில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னாலும் இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் மற்ற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா கண்டிப்பாக கிடைக்கும்.